ஹாப்பி மார்னிங் ஆல். ஒரு சிலருக்கு நிறைய கவிதை எழுத தெரியாது. ஆனா படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேட்டகரி தான் நான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு கவிதை படிச்சேன். இப்ப தான் அத ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ட்ராவல் பண்றது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்க ஹாப்பியா இருக்கீங்க, சேடா இருக்கீங்க, டிப்ரெஸ்டா இருக்கீங்க, எப்படி இருந்தாலும் எங்கேயாவது ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ட்ராவல் பண்றதால மட்டும் அழகா இருக்கக்கூடிய கூழாங்கற்களை தவிர பயணத்தின் ருசிய வேற யார்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு நேசமித்திரன் அவர்கள் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கூழாங்கற்கள் அந்த டாபிக்ல வந்து இந்த கவிதை வரும். கூழாங்கற்கள் வந்து எந்த ஆபரணத்தில் சேர்வதற்கும் காத்திருப்பவை அல்ல. அது வந்து மீன்கள் முத்தமிட்டு, நதியோட உயரம் குறைந்ததால தட்டான்கள் எல்லாம் அந்த இடத்துல இளைப்பாற்றி, இன்னொரு நாட்கள்ல குழந்தைகளோட கைகள்ல விளையாட்டு பொருட்கள் அந்த மாதிரி ஒரு ஞாபகங்கள் ஆகலாம். மத்தபடி அவைகள் வந்து அந்த மலைகளுடைய இன்ஃபர்மேஷன் அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத கடல்களுக்கு கொண்டு செல்லும் ஒரு நெடும் பயணிகள் அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை வந்து முடிஞ்சிருக்கும். எனக்கு என்னமோ ரிப்பீட்டடாக அதை படிச்சுட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் வந்து இது பண்ணினேன். என்ன மாதிரி யாருக்கெல்லாம் கவிதை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.